இந்த நேரம் பார்த்து டயர் பஞ்சர் ஆயிடுச்சு. ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். ஏ மிஸ்டர், என்ன? ஒரு சின்ன ஹெல்ப். என்ன வேணும்? ஒரு 5 கிலோ பாமாயில் வேணும், தர முடியுமா? கேள்விய பாரு, பெரிய கோட வெள்ளலாட்டம். சரி, விஷயத்த சொல்லுங்க. பெருசான விஷயம் இல்ல சார், டயர் பஞ்சர் ஆயிடுச்சு, மாத்தி கொடுங்க. ப்ளீஸ், டயர் தானே மாத்தி கொடுக்க சொல்றேன். இந்தாங்க சாவி, டிக்கிலே சாக்கி இருக்கு. பார்த்தா வாட்ட சாட்டமா மிஸ்டர் மெட்ராஸ் மாதிரிதான் இருக்காரு. பொண்ணு வந்துருச்சு, பொண்ணு வந்துருச்சு. என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? இவன் சரியான கல்யாணராம. இவன் நிறைய பெண்களை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஏமாத்திட்டு ஓடி போயிடுவான். என் வாழ்க்கையில் இது வரைக்கும் உன்னை தவிர வேற எந்த பொண்ணையும் தொட்டதே இல்லை. ஏய், அப்படியா? சரி, அப்புறம் நேரமாச்சு, லாட்ஜுக்கு போலாம் வா. நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்குவீங்கன்ற முழு நம்பிக்கையிலதான் இந்த வீட்டுல இருக்கவங்களதான் நான் பகச்சுக்கிட்டு உங்க கூடயே வந்துட்டேன். அப்படின்னா இன்னும் என் மேல உனக்கு முழு நம்பிக்கை வரல, அப்படிதானே? பாத்தீங்களா பாத்தீங்களா? இட் இஸ் எ பெக்குலியர் கேஸ், ஐ திங்க் சோ. ஆமா, எப்படி ஆச்சு? கடைசில சரோஜான்னு ஒரு பொண்ண காதலிச்சா. அன்று வந்ததும் அதே நிலா, இன்று வந்ததும் இதே நிலா, சர்வமதமும் சம்மதம். சரோஜா, எப்படி இருக்க? சரோஜாவை தெரியுமா? தெரியும் மாவா, இவ பழைய பெருச்சாளியாச்சே. இல்ல சரோஜா? இந்த கிண்டல் தானே வேணாங்கிறது செட்டியாரே. எங்களுக்கு ஒரு ஏசி ரூம் கொடுங்க. தர்றேன். ஆனா சரோஜா, போலீஸ் தொல்லை இன்னைக்கு அதிகமா இருக்குது. அதனால எதுக்கு நீ இந்த மஞ்ச கைத்தை கட்டிக்க. உஷாரான ஆளுதான் செட்டியாரே நீங்க. அவளையும் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஏமாத்திட்டான். அவ இவனை மண்ணில போட்டு அடிச்சுட்டா. அதனால இவனுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு. கடைசியில அவளே கொண்டு வந்து இங்க சேர்த்துட்டா. அதுக்கு தாண்டி நான் உனக்கு தாலி கட்டியிருக்கேன். அதுக்காக இந்த பாதி ராத்திரியில என்ன தூங்க விடாம? தூங்குறதாவது முழிக்கிறதாவது, நான் எப்ப முழிக்கிறனோ அப்ப நீ தூங்க கூடாது. மரியாதை முரட்ட பிடிக்காத.
என்னம்மா இவ்வளவு தூரம்? உங்க தம்பிய கொஞ்சம் கண்டிச்சு வைங்க. எப்ப பார்த்தாலும் ரோஜா பூவை நீட்டிக்கிட்டு ஐ லவ் யூன்னு சொல்லி என் பின்னாடியே அலையறான். எங்க அப்பா சுபாவம் தான் உங்களுக்கு தெரியும்ல. இனிமே இப்படி என் பின்னாடி சுத்தினா ஹெட் மாஸ்டர் கிட்டே கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். இனிமே அவனால எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேன். நீ போமா. இந்த வயசுலயே காதலா? அடிக்காதீங்க. படிக்காம அடிக்கிறீங்களே குழந்தை. அவன் ராஸ்கல். அந்த மிலிட்டரிக்காரன் பொண்ணு பின்னால காதல் காதல் அழைச்சிட்டு இருக்கான். இவன் தொல்லை தாங்க முடியாம அந்த பொண்ணை வந்து என்கிட்ட சொன்னான். இத அவன் அப்பா கிட்ட சொல்லியிருந்தா இவனை வெட்டியை போட்டிருப்பாரு. மறுபடியும் கம்ப்ளைண்ட் வந்தது, நீ ஒரு வருஷம் வர வேண்டியதுதான். ஜாக்கிரதை. அன்னைக்கு பார்த்தா அதே மிஸ்டர் மெட்ராஸ் தான் இவரு. எப்படியாவது இவரை நான் அடைஞ்சே தருவேன். நீ காலையில வர கலகாமி காலம் கடந்து வந்தாலா இந்த கனக சபை ஒரு கல்யாணம் பண்ணி வச்சா அது கச்சிதமா இருக்கும். எந்த வில்லங்கம் வராது சார். நம்ம கைவசம் ஒரு சிங்கப்பூர் மாப்பிள்ளையே இருக்கான். ஐய, நான் சொல்றதை புரிஞ்சுக்கவே இல்லை. காசு பண்ணலாம் எனக்கு பெருசு இல்ல. முதல் விஷயம் மாப்பிள்ளைய பொண்ணுக்கு பிடிச்சிருக்கணும். ரெண்டாவது விஷயம் வீட்டோடு இருக்கிற மாப்பிள்ளையா இருக்கணும். ஓ, நீங்க அப்படி வரீங்களா? கனகாவது தரகாவது எனக்கு மாப்பிள்ளை பார்க்க நீ யாரியா? இனிமே கல்யாண பேச்சு எடுத்துட்டு இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உன்னை தொலைச்சிடுவேன். ஏன் மாப்பிள்ளை வேற? நீங்க உட்காருங்கப்பா. எனக்கு மாப்பிள்ளை பார்க்கறதுக்கு இவன் யாரு? என்னப்பா சொல்ற? எனக்கு மாப்பிள்ளை பார்க்க நீங்க ஒண்ணும் அலைய வேண்டாம், நானே பாத்துக்குவேன். ப்ளீஸ். வசந்தி, வசந்தி வரேன். என்னங்க என்ன ஆச்சரியமா இருக்கு? ஏன் இப்படி கேக்குற? என்னாச்சு உங்களுக்கு? இல்ல, உங்க கூட 6 வருஷமா வாழ்ந்தும் உங்க குணத்தை கூட என்னால புரிஞ்சுக்கவே முடியலையே. அதுதாண்டி விஜய், எனக்கு எந்த நேரம் எந்த குணம் வருமோ அது எனக்கே தெரியாது. அப்படி இருக்க கூடாதுங்க. நீங்க ஒரு நல்ல கணவரா, நம்ம குழந்தைக்கு நல்ல தகப்பனா இருந்தா அதோட வேற சந்தோஷம் என்னங்க இருக்கு? சரி சரி, சினிமாவுக்கு டிக்கெட் புக் பண்ணிருக்கேன், ரெடியா? இன்னைக்கு சாப்பாடு ஸ்டார் ஹோட்டல்ல. ஓகே மம்மி. வா ஓகே. இந்த சாக்லேட் டாடி உனக்கு பர்த்டே பிரசன்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன், பாத்தியா? போங்க தீபக். அது ஆஷா வரா? எது ஆஷா? நீ பண்ணது டோட்டலி டூ மச். அவனோட அண்ணன் கிட்ட சொன்னது தானே? ஆமா, அவனோட அண்ணன் கிட்ட சொன்னதால அடியோட போச்சு. அதனால விஷத்தை குடிச்சிட்டு ஆபத்தான நிலையில ஆஸ்பத்திரியில இருக்கான். ப்ளீஸ், எதுக்கும் அவனை போய் பாரு. அவன் என்ன என் மாமன் மகனா? அவனை போய் நான் பாக்குறதுக்கு? செத்து தொலையிட்டோம். மயக்கத்துல கூட ஐ லவ் யூ ஆஷா, ஐ லவ் யூ ஆஷா, ஐ லவ் யூ ஆஷான்னு சொல்லிக்கிட்டே இருக்கான். ஒருவேளை அவன் உயிர் போறதுக்கு நீ காரணமா இருந்த
I love you. ஆஷா, I love you. ஆஷா. ஆஷா, நீ என்ன பார்க்க வந்துட்டியா? எனக்கு தெரியும், நிச்சயமா நீ என்ன பார்க்க வருவேன்னு. ராஜா, I love you, ராஜா. Thank you, Asha. Thank you. Asha. என்ன மன்னிச்சிடு ராஜா. காதலுக்கு சம்மதம் வாங்குறதுக்கு நீ பண்ணின ட்ரிக் இருக்கே, விடு. உன்கிட்ட பிடிச்சதே இந்த கோவம் தான். அதுலதான் நீ ஆளையே அசத்திட்ட. போதும், இந்த ஐஸ் வைக்கிறதெல்லாம் என்கிட்ட வேண்டாம். சரி வா, வீட்டுக்கு போலாம். வா. அதுக்குள்ள என்ன அவசரம் ஆச்சா? டைம் ஆயிடுச்சு. வந்ததே இப்பதான், அதுக்குள்ள போகணுமா? ஒண்ணு இப்ப வர போறியா இல்லையா? ஆஷா, அவங்க பக்கத்துல கொஞ்சம் நிறுத்துப்பா. மேடம், என்ன நீங்க நடந்து போறீங்க? வழக்கமா வர ஆட்டோ வரல, ஸ்கூலுக்கு நேரமாச்சு, அதான். வாங்க, நான் டிராப் பண்றேன். பரவாயில்ல, வாங்க. நிமிக்குட்டி, கம் ஆன் கம் ஆன். ஆட்டோ புறப்படுங்கப்பா. நிமிக்குட்டி, என்ன சாப்பிட்ட? டிரைவர், அந்த ஸ்கூலுக்கு பக்கத்துல நிறுத்திக்கப்பா. அங்க சொல்லு. டாடா. டாடா. டிரைவர், போலாம். ஓஹோ, என்ன இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டீங்க? கிண்டல் பண்றியா? இன்னொருத்தர ஒரு இடத்துல டிராப் பண்ண வேண்டியிருந்தது, அதான் லேட். ஏது இந்த பேக்? பக்கத்து வீட்டுக்காரங்க கூட வந்தாங்க, மறந்து வச்சுட்டாங்க போல இருக்கு. என்ன திவாகர், ஏதோ புது ரூட்ல போற மாதிரி இருக்கு. சேச்சே, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நீ வண்டியில ஏறி உட்கார், டைம் ஆச்சு. புறப்படலாம் டிரைவர். நேரா ஆஸ்பத்திரி போங்க. அப்பனே விக்னேஸ்வரா, நீதான் என்னை காப்பாத்தணும். நிச்சயமா காப்பாத்துவாரு. வசந்தி, என்னங்க என்னங்க இது? நேரம் காலமே கிடையாது உங்களுக்கு? நேரம் காலத்தை பத்தி என்கிட்ட சொல்றியா? யாரோ பெல் அடிக்கிறாங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன். அவசியமா போய் பார்க்கணுமா? பாடி. மணி 10 ஆச்சு, இன்னும் காணோம். ஹாய் டாடி. மணி என்னாச்சு தெரியுமா? சாரி அங்கிள், ஆஷா மம்மி சாப்பிடாம போக கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, அதான் டைம் ஆச்சு. இந்த மாதிரி வெளியே போறதா இருந்தா சொல்லிட்டு போன்னு இவகிட்ட பல தடவை சொல்லிருக்கேன். சாரி டாடி. இன்னையோட சரி, இனிமே லேட்டா வர வேலையெல்லாம் வச்சுக்காத. அட்லீஸ்ட் ஒரு போனாவது பண்ணிருக்கலாம்ல. போன் பண்ணலாம் தான் நினைச்சோம்,
ஆனா அது அவுட் ஆஃப் ஆர்டர் ஆயிடுச்சு. அதுக்கு இல்லம்மா, உன் வீட்டுக்கு தான் போறதா சொல்லியிருந்தா நான் ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆகணும்? நான் கிளம்புறேன் அங்கிள். சரிம்மா, பார்த்து பத்திரமா போ. பாய். போ, போய் படுத்துங்க. வணக்கம். வணக்கம். வாங்க, உள்ள வாங்க. உட்காருங்க. இது உங்க ஹேண்ட்பேக் தானே? ஆமா. ஆட்டோல மறந்து வச்சுட்டு போயிட்டீங்க. இந்தாங்க. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. மத்தியானம் வந்தேன், பெல் அடிச்சேன், எந்த ரெஸ்பான்ஸும் இல்ல. இப்பவும் அந்த சந்தேகத்துல தான் வந்தேன். என்ன மத்தியானத்துல தூங்கிட்டீங்களா? சரி, நான் வரேன். இருங்க, காஃபி சாப்பிட்டு போலாம். வேண்டாங்க, தேங்க்ஸ். ஹாய். நீயா? நீ தங்கி இருக்கிற வீட்டை கண்டுபிடிக்க நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? நீ ஏன் இங்க வந்த? நீங்க சத்தப்பட்டு பேசினா உங்களுக்கு தான் அவமானம். யாராவது கேட்டாங்கன்னா நாங்க லவ்வர்ஸ், நீங்க வர சொல்லிதான் நான் வந்தேன்னு சொல்லுவேன். எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல, உங்களுக்கு தான். சரி சரி, நான் ஆபீஸ் போறது நேரமாச்சு, நீங்க இருந்து போ. நீ எங்க போனாலும் நானும் அங்க வருவேன், புரியல? பை பை, மீட் அகைன். என்னடி அப்பத்துல இருந்து தேடிட்டு இருக்க? என்ன தேடுற? ஒண்ணும் இல்ல மம்மி, மேட்ச் பாக்ஸ் எங்க இருக்குன்னு பார்த்தேன். மேட்ச் பாக்ஸா? எதுக்கு? அடிக்கடி கரண்ட் கட் ஆகுது மம்மி, அதுக்கு தான் எடுத்து வச்சுக்கலான்னு. அவ்வளவுதானே, என்கிட்ட கேட்க கூடாது. இந்த மம்மினா மம்மி தான். நீங்க எப்ப வந்தீங்க ஐயா? நீ முத்தம் கொடுத்தியே, அப்பவே வந்துட்டேம்மா. நம்ம ஆள் எப்படி இருக்காரு? எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்குமா. ஐயாவுக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான். வந்துட்டேயா, வரியம்மா. என்ன, அவ சாப்பிட வரலையா? இல்லைங்க ஐயா, படிச்சிட்டு இருக்கு, அதனால கூப்பிடல. சரி, அவளுக்கு வேண்டியதை எடுத்து வச்சுட்டு நீ வீட்டுக்கு புறப்படு. சரிங்க ஐயா. வரையா?